ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 1 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து வெண்ணிலா பேசினதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப தாத்தா பாட்டி வராங்க. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு தான் ஞாபகம்லாம் வந்துருச்சுல்ல. அவங்க சொந்தக்காரங்களாம் எங்க இருக்காங்கன்னு பார்த்து சீக்கிரம் அனுப்புற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ராகினி இவங்க பேசுறத வாசல்ல நின்னு கேட்டுட்டே நிக்கிறாங்க. இப்ப வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, "அது இல்ல பாட்டி. ஒருவேளை நம்ம எதனாச்சும் சொல்ல போய் மறுபடியும் அவளுக்கு வந்து ஞாபகம்லாம் போயிருச்சுன்னா என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த விஷயத்த நம்ம வந்து பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும்" அப்படின்னு. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "ஆனா காவேரி வந்து அதனால தானே இவன விட்டு." இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இவளுக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுத்தா காவேரி வந்து அவளாவே இங்க வந்துருவா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பாட்டி கேட்கறாங்க, "அப்ப இதனால தான் அவ உன்ன விட்டு விலகி இருக்காளா? அப்போ உன்ன பிரிஞ்சுக்கிட்டான்னு" சொன்னோனே, "இல்ல பாட்டி, அவ ஒரு பாசத்துல தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்லி விஜய் வந்து புரிய வைக்கிறாரு பாட்டிக்கு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீ கிளம்புடா. நாங்க வந்து இவளுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். உனக்கு இந்த மாரி மேரேஜ் ஆயிருச்சு எல்லாமேன்னோனே, எல்லாம் பார்த்து நான் பக்குவமா பேசிக்கிறேன். நீ கிளம்புன்னு" சொல்றாங்க. அப்ப விஜய் வந்து காவேரி வேற கால் பண்ணாங்கல்ல. சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது வெண்ணிலா ஓடி வராங்க. "விஜய், நீ எங்க போற? என்கிட்ட சொல்லாம போற? நான் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு தானே சொன்னேன். நீ எங்க போறன்னு?" சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, விஜய்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல ஆஃபீஸ்ல வேலை இருக்குன்னோனே, இப்ப பாட்டி வேற திட்டுறாங்க. "அவன் எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்புறான்ல, நீ உள்ள போனோனே." "என்ன விஜய், பாட்டி வேற மூஞ்ச காட்டுறாங்க" அப்படின்னோனே, அப்புறமா தாத்தா வந்து, "இல்லம்மா, அவன் வேலைக்கு போகும் இந்த மாரி ஆஃபீஸ் கிளம்பும்போது இந்த மாரி பண்றல்ல, அததான் பாட்டி சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லன்னோனே." இப்ப விஜயும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ராகினி அங்க நின்னு பார்த்துட்டே நிக்கிறாங்க. "சீக்கிரம் வந்துருவல்ல, இனிமே நீ என் கூடவே இருக்கணும்" அப்படிங்கிற மாரிலாம் சொன்னோனே, இப்ப ராகினி என்ன நினைக்கிறாங்கன்னா, வெண்ணிலாவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றா. அவளுக்கு எதனாச்சுன்னா நம்ம நல்லா ஏத்தி மட்டும் விட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப விஜய் கிளம்பி இங்க வரும்போது, இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து பாத்திரம் கழுவ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி குடிக்க போறாங்க. அவங்களுக்கு வாமிட்டிங் வருது. இப்ப சாரதா வந்து, "என்னத்தையாச்சும் சாப்பிட வேண்டியது. நேத்து குமரன் தம்பிகிட்ட புரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டலாடி, அதான் உனக்கு சேரல" அப்படி சொல்லி திட்டிட்டே இருக்காங்க. "நான் சாப்பிடவே இல்லம்மா. நான் நர்மதாக்கு தாம்மா குடுத்தேன்" அப்படின்னு சொன்னோனே, "சரி நீ போய் படு" அப்படின்னோனே, இப்ப காவேரி ரூம்குள்ள வந்து அவங்களோட குழந்தைகிட்ட பேசுறாங்க. இந்த மாரி, "உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியணும் அவ்வளதான்." "ஆனா என்ன நம்பி நீ எப்படி பாப்பா வந்த? நான் தான் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு" அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க குழந்தைகிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. "உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியணும் அவ்வளதான் இப்போ. ஆனா அவர்கிட்ட வந்து இப்ப சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நான் உனக்கு ஆனா நெறைய கதைலாம் சொல்லி தரேன். ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா கதையும், உங்க அப்பா கதையும் சொன்னாலே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாட்டி கூட உட்காந்து மொய் பணத்துக்கு கணக்கு எழுதிட்டு இருக்கும்போதே விஜய் வந்துடுறாரு. விஜய் பார்த்துட்டு காவேரி எப்படி வெளியில கூப்பிடுறதுன்னு தெரியாம பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப கீழ் வீட்ல இருந்து அந்த மாமி வராங்க. அவங்க கிட்ட போய் கூப்பிட சொல்றாரு. "இங்க பாரு விஜய், நீ பண்றது எதுவுமே சரியில்ல. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னோனே." "நீங்க என்ன மாமி, நான் வந்து அப்படிப்பட்ட பையனா? இவ்வளோ பேர் ஊருக்கு தெரியிற மாரி சீர் எடுத்துட்டு வரேனே. இந்த மாரி எங்க பாட்டி தாத்தாலாம் வந்தப்போ அவங்கலாம் பேசிக்கிட்டாங்கல்ல" அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அவங்கள வந்து புரிய வைக்கிறாரு. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, சாரதா, பாட்டி எல்லாருமே அப்பளம் காய வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து வேற வழியே இல்ல, இவளுக்கு ஃபோன் பண்ணிற வேண்டியதான்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. காவேரி இப்படி பார்த்து முறைச்சிட்டு ஃபோன கட் பண்ணி வச்சுடுறாங்க. ஐயோ! இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஜய் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் போய் கீழ மாமி கிட்ட போய் கெஞ்சுறாரு. "ப்ளீஸ் மம்மி, நான் காவேரி கிட்ட பேசியே ஆகணும். அவள போய் கூட்டிட்டு வாங்க" அப்படின்னோனே, இப்ப அவங்க வந்து காவேரி கிட்ட வந்து, இந்த மாரி "விஜய் வந்து எங்க வீட்ல தான் இருக்கிறான். உன்கிட்ட ஏதோ பேசணுமா? சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்லிட்டு வீட்ல எல்லார்ட்டயும் சொல்லிட்டு அப்படியே மாமி கிளம்பி வந்துடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.